மனிதர்களின் மனமும் புலன்களும் இயல்பாகவே வெளியுலகை நோக்கிச் செல்கின்றன. அதை திசை திருப்பி உள்ளுக்குள் திருப்பும் செயல்முறையே ஆன்மீகமாகும். உயிர் சக்தி இந்த உடலுக்குள் நுழையும் அந்த கணத்திலிருந்தே அது வெளியேறுவதற்கான பயணத்தையும் தொடங்கிவிடுகிறது. இந்த உடல் என்பது ஒரு நொடியில் சரிந்து விழும் சீட்டுக்கட்டு மாளிகை அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையும் மெழுகுவர்த்தி. ஒரு வாகனத்தில் எரிபொருள் குறைய குறைய பயணம் முடிவை எட்டுவது போல் இந்த உடலும் ஒவ்வொரு மூச்சிலும் மரணத்தை நோக்கியே நகர்கிறது. இது திடீர் மாற்றமல்ல. இதைப் போலவே தேகமேனும் மண்பாண்டத்திலிருந்து நமது புலன்களும் மெல்ல மெல்ல வெளியேறுகின்றன. சுனாமியின் ஆழிப்பேரலைகளும் நிலநடுக்கங்களும் நேரிடும் போது தங்களின் இல்லத்தையும் உறவுகளையும் உடைமைகளையும் ஒரு நொடியில் இழந்த மக்கள் இங்கே யாருமே எதுவுமே எனதல்ல என்ற கசப்பான பேருண்மையை உணர்வதாக அம்மா கூறுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்ற நீர்க்குமிழி. தினமும் நம் கண்முன்னே மனிதர்கள் மறைந்து கொண்டிருப்பதை பார்த்தும் நமக்கு மட்டும் மரணமே இல்லை என்பது போல நாம் மௌனமாக அமர்ந்திருக்கிறோம். ய சம்சரதி இதி சம்சாரஹ. எது இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதுவே சம்சாரம். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி ஒருபோதும் நிற்பதில்லை. சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில் மனித வாழ்க்கையானது ஒரு மின்னலுடன் ஒப்பிடப்படுகிறது. நேற்று இறந்தவர் இன்றில்லை என்னும் ஆன்றோர் வாக்கிற்கிணங்க ஒரு சாதாரண மனிதனின் ஆயுள் மின்னலைப் போல தோன்றி மறையக்கூடியது. இந்த சிறு வாழ்வில் இறைவனின் திருநாமத்தை சொல்லாமலும் நல்லோரின் நட்பை நாடாமலும் கைமாறு கருதா சேவை செய்யாமலும் அகமுகமாக திரும்பி ஆழமாக நோக்காமலும் இருந்தால் வாழ்ந்து நாம் சாதித்ததுதான் என்ன? இறுதியாக ஒரு சத்குருவிடம் நாம் தஞ்சம் புகுந்துள்ளோம். அம்மாவின் தாமரை திருவடிகளில் நமக்கு கிடைத்துள்ள இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். போதும் இறைவா, போதும். உனது இந்த மாயையிலிருந்து என்னை விடுவித்தருள் என்று இப்போதே முழுமையாக சரணடைவோம்.
நான் முற்றிலும் களைத்துப் போய்விட்டேன் என்று கூறும் ஒரு தருணம் வரும்போது, வாழ்க்கை சக்கரத்தில் சிக்கி சோர்வடைந்து இது போதும் என்று நாம் முடிவு செய்வோம். அப்போது நம் மனதின் குரல் இதுவாகவே இருக்கும். இதுவரை நடந்தது போதும், இனி ஒரு அடி கூட வேண்டாம், வேறு யாரும் வேண்டாம். இனி எனக்கும் என் இறைவனுக்கும் இடையில் வேறு யாரும் இல்லை. இறைவா, நீயே என் தோழன், நீயே என் உடன்பிறப்பு, என் மகனும் பேரனும் எல்லாம் நீயே. இனி நீ 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 மட்டுமே என் கதி. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். മനുഷ്യരുടെ എല്ലാ മനസ്സും ഇന്ദ്രിയങ്ങളും സഹജമായി തന്നെ ബാഹ്യലോകത്തിലേക്കാണ് ഒഴുകുന്നത്. അതിനെ ഗിരിതിരുത്തി ഉള്ളിലേക്ക് തന്നെ തിരിച്ചുവിടുന്ന പ്രക്രിയയാണ് അധ്യാത്മികത. மனிதர்களின் மனமும் புலன்களும் இயல்பாகவே வெளியுலகை நோக்கிச் செல்கின்றன. அதை திசை திருப்பி உள்ளுக்குள் திருப்பும் செயல்முறையே ஆன்மீகமாகும். குரு ஆத்மஸ்வரூபம் ஆவார். ஆனால் தாழ்ந்த உணர்ச்சிகளுடன் ஒன்றிணைந்திருக்கும் சீடன் குருவின் ஆத்ம நிலையை அறிவதில்லை. உண்மையில் குரு பரமாத்ம ஸ்வரூபம் என்று அறியும் போது நாம் நம்முடைய ஆத்மாவையே அறிகிறோம். குருவின் மீதான அன்பு நம் உண்மை சொரூபத்தை உணர உதவுகிறது. ஒருவரை நேசிக்கத் தொடங்கும் போது அன்பு பொங்கி வருவது போல பிரேமத்தின் நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆன்மீகம் என்பது நமது சொரூபத்தை நோக்கிய பயணம். மனிதர்களின் மனமும் புலன்களும் இயல்பாகவே வெளியுலகை நோக்கிச் செல்கின்றன. அதை திசை திருப்பி உள்ளுக்குள் திருப்பும் செயல்முறையே ஆன்மீகமாகும். ஆரம்பத்தில் கார் தயாரித்த போது ரிவர்ஸ் கியர் இருக்கவில்லை. பின்னரே அவை இணைக்கப்பட்டன. அந்த காலத்தில் காரை பின்னோக்கி எடுக்க வேண்டுமென்றால் வெகு தூரம் பயணம் செய்து திரும்பி வர வேண்டும். பின்னர்தான் ரிவர்ஸ் கியரின் தேவையை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். இப்படித்தான் நம் மனமும். அதற்கு ரிவர்ஸ் கியர் இல்லாததால் வெளியே செல்ல மட்டுமே தெரியும். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறும் போது நம் மனதை உள்நோக்கி செல்வதற்கு குரு நம்மை தகுதிப்படுத்துகிறார். தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சிலந்தி ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தது. அங்கு சாப்பிட தேவையான கொசுக்கள் வராததால் அங்கிருந்து செல்ல ஆசைப்பட்டது. அது பசியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது மற்றொரு சிலந்தி சொன்னது, குழந்தாய், நீ இப்படியே பட்டினியாக உட்கார்ந்து இருக்காதே. உன்னில் திறமை இருக்கிறது, உனக்கு சக்தி இருக்கிறது. நீ அந்த கம்பியின் மீது தாவு. சிறிது முயன்றால் போதும், விழுந்து விடுவோம் என்று நினைக்காதே. நீ தாண்ட முயற்சி செய். விழுந்தாலும் உன்னால் மேலே ஏற முடியும். உன்னிலிருந்து ஒரு நூல் வரும். அந்த நூலை பயன்படுத்தி மேலே ஏறலாம். கீழே விழமாட்டாய். அதனால் நீ தாவு. அந்த சிலந்தி தாவியதும் ஒரு நூல் நீண்டு ஒரு நூற்பாலம் உண்டானது. அந்த நூற்பாலத்தின் வழியே சென்று தேவைக்கேற்ப அங்கேயே குறுக்கும் நெடுக்குமாக ஒரு நல்ல வலையை உருவாக்கி அதில் சிக்கிய கொசுக்களையெல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்தது. இப்படித்தான் குரு தன்னம்பிக்கை அளிக்கிறார். உன்னிடம் திறமை உண்டு. குருவுக்கு கீழ்ப்படிவதையும் தலை வணங்குவதையும் குறைவாக கருதுபவர்கள் உலக வாழ்க்கையில் அற்பமான விஷயங்களுக்காக தலை வணங்கி அகங்காரத்தை அடகு வைக்கிறார்கள். எதையும் அடைவதற்கு தலை வணங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்து அகங்காரத்தை அடகு வைக்கிறார்கள். மாறாக குருவுக்கு கீழ்ப்படிவதால் அரிய ஆத்ம லாபம் நமக்கு கிடைக்கிறது அல்லது அதனுடைய அனுபவம் ஏற்படுகிறது. அகந்தை என்றால் குழாயில் அடைத்திருக்கும் குப்பை போன்றது. அது நீரின் ஓட்டத்தை தடுக்கிறது. ஒரு நிமிடத்தில் ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு நிமிடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும் வரும் விதமாக அடைத்து விடுகிறது. அதுபோல நம் அகந்தை குருவின் கருணை கிடைப்பதற்கு தடையாக நிற்கிறது. ஒரு நண்பரை வீட்டிற்கு அழைத்ததாக கருதுவோம். அவர் நம் அழைப்பை ஏற்று வீட்டிற்கு வரும்போது வாருங்கள் வாருங்கள் என்று வாசலில் நின்று கொண்டு சொல்கிறோம். நாம் வாசலில் இருந்து விலக தயாராக இல்லை. நாம் விலகாமல் வெளியே நிற்பவர் உள்ளே வர முடியாது. அதே போல குருவை ஏற்றுக்கொள்பவர்கள் அவரை அனுசரிக்க தயாராக இல்லை. குருவை நாம் அழைக்கிறோம், ஆனால் நம் இதயக் கதவை திறப்பதில்லை. நம் அகந்தை வழிவிட்டு கொடுத்தால்தான் குருவால் நம் இதயத்திற்குள் நுழைய முடியும். நான் எனும் உணர்வு மறைந்து
எல்லாம் அவரே என்று உணர வேண்டும். அப்பொழுதுதான் முழுமை நிலைக்கு உயர முடியும். மனிதனின் பிரச்சனைகளுக்கு காரணம் அகம்பாவமே. பிறகு என்னுடையது, எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. மனதின் நூற்றுக்கணக்கான சஞ்சலங்களுக்கு காரணம் இந்த 3 பாவங்கள்தான். இந்த 3 நிலைகளும் நம்முடைய அறியாமையிலிருந்துதான் ஏற்படுகின்றன. நாம் பூரணமானவர்கள். அதை மறந்து பலவற்றிற்காகவும் ஆசைப்படவும் கஷ்டப்படவும் செய்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து நம்மை எழுப்பி நம்மை அந்நிலைக்கு உயர்த்தவே குரு முயல்கிறார்.
கோவை மாநகரிலிருந்து திருச்சிக்கு தன் யாத்திரையை தொடர்ந்தார் அம்மா. வரலாற்றில் திருச்சிராப்பள்ளி என்று போற்றப்படும் இந்த தலம் கோவையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அம்மாவின் வாகனத்தை தொடர்ந்து சென்ற வாகனங்களின் அணிவகுப்பு ஒரு வழிகாட்டி பறவையின் பின்னே ஒட்டுமொத்த பறவை கூட்டமும் ஒரு ஒழுங்குடன் அழகாக பறந்து செல்வதைப் போல் காட்சியளித்தது. அந்த பயணத்தில் அம்மாவுக்கு பின்னால் சென்ற அத்தனை வாகனங்களுக்கும் பாதையும் அம்மாதான், சேர வேண்டிய இலக்கும் அம்மாதான். மயங்க வைக்கும் அந்த மாலை வேளையில் ஒரு விவசாய பண்ணைக்கு அருகே அம்மா தியானத்திற்காகவும் பஜனைக்காகவும் யாத்திரையை நிறுத்தினார். அம்மாவுடன் கழித்த அந்த பொன்னான கணங்கள் நம் நினைவலைகளில் அழியாத நல்வரங்களாக என்றும் நிலைத்திருக்கும். அருகிலே புனித காவேரி நதி பாய்ந்து கொண்டிருந்ததால் அந்த பகுதி குளிர்ந்த ஈரப்பதத்துடன் திகழ்ந்தது. அதிசுந்தரமான அந்திப்பொழுதில் வானில் திரண்டிருந்த மேகங்கள் மழையின் வருகையை மௌனமாக உணர்த்தி கொண்டிருந்தன. தன் குழந்தைகளோடு சில ஆன்மீக விளையாட்டுகளை பகிர்ந்து கொண்ட அம்மா பின்னர் தியானத்தை தொடங்கினார். அங்கு கூடியிருந்த அத்தனை விழிகளும் அம்மாவின் தெய்வீக திருவுருவத்தின் மீது மேன்மையாக குவியத் தொடங்கின. ஒரு மகாத்மாவின் சந்நிதானத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த சூழல் இயல்பாகவே தியானத்திற்கு உகந்ததாக மாறிவிடுவதால் மனதை ஒருமுகப்படுத்த அங்கே பெரிய பிரயத்னம் எதுவும் தேவைப்படவில்லை. தியானத்தின் நிறைவாக அம்மா தன் திருக்கரங்களால் குழந்தைகள் அனைவருக்கும் மகா பிரசாதத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களின் ஆன்மீக ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள அம்மா ஒரு நல்வாய்ப்பினை வழங்கினார். அங்கு வந்திருந்த ஒரு பக்தை பணிவன்புடன் கேட்டார், Kali Yuga, and if you could explain a little bit the Kali Yuga. அம்மா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தை பற்றியும் இக்காலகட்டத்தில் ஒருவர் எப்படி ஆத்ம சாட்சாத்காரம் எனப்படும் இறைநிலையை அடைவது என்பதையும் சற்றே விளக்குங்கள் அம்மா. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அம்மா ஓர் அருமையான അരുളുரையை വഴങ്ങിനാർ. നമ്മുടെ മനസ്സിൽ തന്നെ കലിയുഗവും ത്രേതായുഗവും ദ്വാപരയുഗവും സത്യയുഗവും ഉണ്ട്. உண்மையில் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய 4 யுகங்களும் நம்முடைய மனதிற்குள்ளேதான் இருக்கின்றன. நாம் உண்மையை பேசும்போது நம் மனம் அமைதியை உணர்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த 4 நிலைகளும் நமக்குள்ளேயே இடைவிடாது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கலியுகம் என்பது மனிதர்கள் சுயநலம் மிக்கவர்களாக மாறும் ஒரு காலகட்டம். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி கலியுகத்தில் காடுகளெல்லாம் வீடுகளாக மாறும். கடந்த 25 ஆண்டுகளில் மட்டுமே மனிதன் 40% காடுகளை அழித்துவிட்டான். வீடுகளெல்லாம் வெறும் வணிக மையங்களாக மாறும். ஆலய கலாச்சாரம் பாதிக்கப்பட்டு கோயில்கள் தவறான செயல்களின் கூடாரங்களாக மாறக்கூடும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையேயான உணர்வு பூர்வமான பந்தம் அருந்து போகும். இன்று சொத்துக்காக பெற்றோரையே துன்புறுத்தும் கசப்பான செய்திகளை நாம் நாளிதழ்களில் படிக்கிறோம். காலநிலை மாற்றங்கள் உச்சத்தை தொடும். ஒன்று பெருமழையாக கொட்டும், இல்லையெனில் தாங்க முடியாத அளவிற்கு வெயிலாக தகிக்கும். ஆணையும் பெண்ணையும் பிரித்தறிவதே கடினமாகிவிடும். அதற்கேற்றாற்போல் அல்லவா இன்று இருபாலரும் ஒரே மாதிரியான சிகை அலங்காரமும் ஆடை அணிவதுமாக இருக்கின்றனர். சுருக்கமாகச் சொன்னால் தற்காலிக சந்தோஷத்திற்காக மனிதன் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுவான். கருணை அழிந்து
மனிதர்களிடம் சுயநலம் ஓங்கி வளரும். இந்த சுயநலத்தின் காரணமாகவே நாம் தர்மத்தை விட்டு விலகிவிட்டோம். எனவே 4 யுகங்களும் நம் மனதில் தான் உள்ளன. நம்முடைய செயல்களால் தான் இந்த யுகங்களின் தன்மைகள் வெளியுலகிலும் பிரதிபலிக்கின்றன. நம்மை சுற்றி இரைச்சல் அதிகமாக இருக்கும்போது நாம் சத்தமாக பேசினால் மட்டுமே நமக்கும் மற்றவருக்கும் அது தெளிவாக கேட்கும். சலனமடைந்த ஒரு மனதால் எளிதில் ஒருமுகப்பட முடியாது. இருள் சூழ்ந்த இந்த கலியுகத்தில் மனதை கட்டுப்படுத்த நாம சங்கீர்த்தனம் எனப்படும் இறைநாம ஜபமே உன்னதமான வழிமுறையாகும். அதன் பின்னர் அம்மா பக்தர்களுக்காக ஒரு தமிழ் பஜனை பாடலை பாடினார். கருணையோடு காத்திடுவாள் இந்த காளியம்மா, வறுமையெல்லாம் போக்கி வழி காட்டிடுவாள் மாரியம்மா, அன்பு தெய்வம் முன்னத்தானே அனுதினமும் துதிப்போமா, குறையெல்லாம் நீக்கி நம்ம குலமெல்லாம் கலைத்தோங்க, குருவடிவாய் வந்திங்கே குருவிருக்கும் மாரியம்மா, பள்ளி தந்த ஆத்தாளுக்கு அறுவடையை படைய வைக்க, துள்ளி துதித்து பொங்கல் வைத்தும் தூயவளே காளி திரிசூலியம்மா கரிமுடனே வந்திரமே, தேரிலம்மா ஏறி நின்று மாசெல்லாம் போக்கிடுவாய், தேரிலம்மா ஏறி நின்று மாசெல்லாம் போக்கிடுவாய், குறவெல்லாம் நீக்கி நம்ம குலமெல்லாம் அழைப்போம், அம்மாவின் வருகையை அறிந்ததும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அம்மாவின் ஆசிகளை பெற அலைக்கடலென திரண்டினர். அங்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் அம்மா நேரம் ஒதுக்கி தரிசனம் வழங்கினார். அது அங்கிருந்த அனைவருக்கும் எதிர்பாராத ஒரு பேரருள் பிரசாதமாக அமைந்தது. அம்மா திருச்சியில் உள்ள அம்மாவின் அமிர்த வித்யாலயம் பள்ளியில் எழுந்தருளும் நல்வேளை வந்தது. அதற்குள் அந்த தலம் பக்தர்களின் பெருங்கூட்டத்தால் ஒரு பக்தி சமுத்திரமாக மாறியிருந்தது. அம்மா வாகனத்திலிருந்து இறங்கி பள்ளியின் முற்றத்தில் திரண்டிருந்த கூட்டத்தை நோக்கி நடந்து வந்தபோது அங்கே பக்தி பெருக்கின் ஆனந்த அலை அனைவரையும் தழுவிக்கொண்டது. பக்தர்கள் அன்போடு மாலை சூட்டி அம்மாவை தலைவணங்கி வரவேற்றனர். அம்மா அருமையான சில கணங்களை அவர்களுடன் செலவிட்டார்.